Hi friends, welcome to JPS Creation. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது day 4 கான வீடியோஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி 3 வீடியோஸ் போட்டுருப்போம் கிளாसेस பத்தி. அந்த கிளாसेस ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டு day 4 கான கிளாसेस அட்டெண்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ வந்து டாட்ஸ் வெச்சு நம்ம எப்படி வந்து டிராப்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு டே 4 கான வீடியோஸ் பார்க்குறோம். இப்போ வந்து பார்க்குறது வந்து ட்ரையர் ட்ராப்ஸ் சரிங்களா? டாட்டை வச்சு மேக் பண்ணுறது. நான் டாட் வச்சு உங்களுக்கு வந்து கீழே வாலமாக இழுத்து காமிச்சுக்காங்க. இது வந்து ட்ரையர் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லீஃப் மாடலில் கூட வரக்கூடிய ஒரு ஷேப்ஸ் சரிங்களா? இதெல்லாம் வந்து பேசிக் உங்களுக்கு. இதெல்லாம் கற்றுட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ட்ராப்ஸ் சீக்கிரமாக மேக் பண்ணி போட ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படிலாம் போடலாம் அப்படிங்கிறத ப்ரெஷர் பண்ணி நான் வந்து வாலமாக இழுக்கிறேன். இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் மாடல் வந்து எப்படி இருக்குது ஒரு ஷேப்ஸாக வருது. அதே வந்து உங்களுக்கு புள்ளி வச்சு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த டாட் வச்சு காட்டுறேன். ப்ரெஷர் பண்ணி ஃபஸ்ட் பாயிண்ட் வச்சு விட்டு மேலே வரைக்கும் கொண்டு வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது இழுக்கும்போது இது ஒரு ஷேப்பாக நமக்கு தெரியும். நானாக வந்து அந்த ப்ரெஷர் பண்ணி நான் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ட்ராப்ஸை வரையும் போது ஒரு நல்ல ஷேப்ஸை கொடுக்குது. அதே புள்ளி வைக்கும்போது உங்களுக்கு அப்படி வரும். ஆக்சுவலாக உங்களுக்கு சப்போஸ் வந்து ட்ராப்ஸ் வரல, எனக்கு வந்து நார்மலாகவே எனக்கு வரமாட்டிருக்கு, ப்ரெஷர் பாயிண்ட் மாறிடுது, எனக்கு வந்து ஷேப்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் புள்ளி வச்சு ஃபஸ்ட்டு பழகுங்க. டாட் சின்னதாக வந்து டாட் வைக்கும்போது பழகுற மாதிரி பழகி கீழே வால் மாதிரி இழுத்து விடுங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்த ப்ரெஷர் கரெக்டாக கொடுத்து இந்த மாதிரி ஒரு லீப் மாடலில் கூட நீங்கள் மேக் பண்ணி முடியும் சரிங்களா? ப்ராக்டிஸ் தான் ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் எல்லா ஷேப்ஸுமே உங்களால் வரைய முடியும். எந்த பிரைடல் கொடுத்தாலும் உங்களால் வரைய முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு இது ஷேப்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க சரிங்களா? நான் டைரெக்டாகவே வந்து ப்ரெஷர் பண்ணி நான் வந்து ஒரு லீஃப் போடுறேன் சரிங்களா? டாட்டு வச்சு போடும்போது பார்த்திங்கன்னா ஷேப் பெருசாக கிடைக்காது. அதனால தான் நான் அதை வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணல. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டாட்டு வச்சு வால் மாதிரி இழுத்து விட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து உங்களுக்கான அந்த இதே தெரிஞ்சிடும். நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணி நம்ம விட்டாவே இந்த ஷேப்ஸ் வந்துடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாயிண்ட் அப் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. புள்ளி வச்சு நீங்கள் இழுத்தீங்கன்னா அதோட ஷேப் வேறு மாதிரி இருக்கும். அதே வந்து ப்ரெஷர் பாயிண்ட் பண்ணி நம்ம கீழே வாரமாக எடுத்தோம்னா அது ஒரு ஷேப் வரும். ஷேப்ஸ் தகுந்த மாதிரி அது கன்வெர்ட் ஆகும் அப்படின்னாக்கா நம்ம ப்ரெஷர் பாயிண்ட்டாக தான் இருக்குது. நம்ம வச்சுங்கிற மெஹந்தி பிடிச்சுங்கிற பொறுத்து தான் இருக்குது சரிங்களா? மேலும் இது போல் ஒரு வீடியோஸ் இருந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.